பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக அமையணும். எப்போயுமே டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான ஒரு பாட்டு கேளுங்க, இல்லை பாசிட்டிவான ஏதாவது ஒரு பதிவுகள் படிங்க, ஒரு குவாட்ஸ் படிங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் காலையில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக நல்லா போகுங்க. ஸோ இப்போவே நம்மளோட சேனலில் நிறையா நான் சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அ லேர்னர். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பதிவுகளாக நான் இங்கே போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது. அந்த கடனில் இருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேரால் தெரியலை. நிறைய பேருக்கு வந்து கடன் வரும்போது நமக்கு வந்து மைண்டே வந்து வேலை செய்யாது. நிறைய சிந்தனைகள் வரும், அப்படியே டவுன் ஆகிடுவோம். பார்க்குற வேலையும் அப்படியே நம்ம ஸ்லோ அப் பண்ணிடுவோம். கடன் இல்லாமல் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். ஆனால் கடன் இருக்கும்போது நமக்கு உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்காது, மூளையும் ஒத்துழைக்காது, சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸும் நமக்கு சரி வராது. ஸோ மொத்தத்தில் நம்ம நார்மலாக போயிட்டுருக்கிற வேலையை கூட நம்மளால் பார்க்க முடியாமல் நம்மளோட மைண்டு வந்து எதுவுமே வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்து எப்படி உங்களோட வாழ்க்கையை நோக்கி போவீங்க, எப்படி கடன் அடைப்பீங்க, எப்படி அதை தாண்டி வந்து ஒரு சேவிங்ஸ்குள்ளே போய் அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுனா ஃபஸ்ட் கடன் அடைக்கணும் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ கடன் அடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 விஷயத்த சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த 3 விஷயத்த சொல்கிறேன். ஸோ அது மூலியமாக உங்களால் கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சி அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு தாட் ப்ராசஸ். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ முதல் விஷயம், நீங்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு திங் உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கடன் வரப்போகுது, இல்லைனா நமக்கு வந்து அடுத்தடுத்த மாதங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அதை வந்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு விடாமல், இல்லை உங்களோட பெரிய பல்கான கடனை அடைக்கிறதுக்கு உங்களுடைய இன்கம் சோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணியே தான் ஆகணும். நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சேவிங்ஸ் டிப்ஸ் போடுறீங்க, ஆனால் எனக்கு கடன் இருக்குது, கடனாக தான் என்னால் இப்போ அடைக்க முடியும், நான் எப்படி அப்புறம் சேவ் பண்ணுறது, லைஃப் அப்படியே கடன்லேயே போயிடும் போல் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், நான் கடனில் இருக்கும்போது நிஜமாகவே எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, பண ரீதியான நெருக்கடிகள் இருந்துச்சு. அப்போ நான் நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களால அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் போக முடியும். பட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மணி மேக்கிங் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டுமே வந்து கூட கொஞ்சம் தான் ஒரு ஒர்க் பண்ண முடியும், இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆக முடியும், அதனால் உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை உடனே ட்ரை பண்ண சொல்லுங்கள். இல்லை உங்களால் வீட்டிலே இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். எதையுமே வந்து நம்ம வந்து கௌரவ குறைச்சலாம் வந்து எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து வேலை செஞ்சு தான் நம்ம வந்து வருமானத்தை ஈட்டுறோம். ஸோ அதனால் நம்ம எதுக்குமே அசிங்கப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து கடனில் இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதில் நல்ல இன்கமும் நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று வந்து நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இது தீபாவளி மந்த் இல்லையா? ஸோ 9th மந்த் இப்போ வந்து 10வது மாதம், அந்த 9வது மாதம் 10வது மாதமும் போன வருஷமும் நான் தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வாங்கி சேல் பண்ணேன். ஸோ இந்த வருஷமும் நான் கிராக்கர்ஸ் வாங்கி சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து அதோட வீடியோ, ப்ராஃபிட் வீடியோ எல்லாமே நான் அதுக்கடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி கிடைச்ச வேலைகளை கிடைச்ச நேரங்களில் நம்ம பண்ணுறது தப்பு கிடையவே கிடையாது. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திரும்பவும் சாரி பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியும். இப்போ நான் சோப் மேக்கிங் வீட்டிலே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால அதை நான் கண்டினியூவாக பண்ணுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணோன்னா பண்ணுற வேலை கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் உழைக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் உழைச்சி உங்கள் கணவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களோ பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு 10 வருஷம் 15 வருஷம்னு வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன இன்கம் வருதோ அதுக்குள்ளே உங்களோட செலவுகளை சுருக்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டில் வந்து பட்ஜெட் போட்டு பண்ணுங்கள், ஃபேமிலியை சரியாக ரன் பண்ணுங்கள். அதிக வாடகைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்குள்ளேயே ரொம்ப அதிகம் வாடகைலாம். ஸோ நான் இப்போ சிட்டியில் இருக்கிறனால நான் 7000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து அவ்வளோ வாடகை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டிங் பண்ணிங்க. அனாவசிய செலவுகள் எல்லாம் குறைச்சிருங்க.
வீண் செலவுகள் வீணாக பர்ச்சேஸ் பண்ணுறது, ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, திங்ஸ் வாங்குறது, கிச்சன் ஐட்டம் வாங்குறது, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸான ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தான் குறைச்சிக்கிட்டேன். இப்போ என்ன சேலரி வருதோ அதில் பட்ஜெட் பண்ணி வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, எக்ஸஸாக பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகும், ஸோ இந்த அளவுக்குள்ளேயே நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் மீதி இருக்கிற பணத்தை ஏதாவது ஒரு 1000-2000 கிடச்சா கூட ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் ஒரு எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் ஆகும்னு நான் பண்ணேன். ஸோ இருக்கிற கடன் கூட கடன் சேராமல் இருக்கணும்னா என்ன லிமிட் வச்சுருக்கீங்களோ அந்த பட்ஜெட்டிங்குள்ளே குடும்பத்தை சரியான முறையில் நடத்தணும். இது எல்லாருக்கும் டக்குன்னு வராது, எனக்கும் அப்படி வரல. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுற ஆளும் நான் கிடையாது. நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் லைஃப்பில். ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மிஸ்டேக்ஸை நீங்கள் திருத்திக்கிட்டிங்கன்னா கடனோட கடன் எக்ஸ்ட்ரா சேராது. முக்கியமாக தேவையில்லாமல் கேஜெட்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பொருள்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஏற்கனவே லோன் கட்டிகிட்டு இருப்பீங்க, கடன் கட்டிகிட்டு இருப்பீங்க, அதை விட்டு திரும்பவும் லோன் போட்டு இல்லை டியூ போட்டு இல்லை மொபைல் ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி கட்டுற மாதிரி அளவுக்கு மீறி இந்த விஷயம் பண்ணாதீங்க. ஸோ மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் ஃபாலோ பண்ணது, இந்த கடனில் இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கும் போது நிறையா விஷயத்த நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் ஃபாலோ பண்ணேன். அதில் நிஜமாகவே எனக்கு நல்ல ரிலீஃப் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்த நான் பண்ணும்போதும், ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் அப்படின்னா நம்ம தெய்வீக ரீதியாக நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணுறது, நம்ம வீட்டில் வந்து நல்லா பூஜை பண்ணுறது, நல்லா வழிபாடு பண்ணுறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது, நல்லா சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணும்போதும் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது நிஜமாகவே நான் அந்த கடன் சுமையிலேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வெளியே வந்தேன். ஸோ எனக்கு ஃபீல் ஆனதை நான் கரெக்டாக சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் என்ன சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு போங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். சண்டே மட்டும் தான் ப்ரேயர் பண்ணணும் கிடையாது இல்லையா, வீட்டில் இருந்தும் பண்ணலாம். நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஒரு வீக்லி 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரிலீஜன் என்னவோ அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த இயற்கை கூட ஸ்பிரிச்சுவலாக கனெக்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான வழிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத நபராக இருந்தீங்கன்னா இந்த இயற்கை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். தினமும் வந்து அதிகாலையில் ஒரு 4:30க்கு எழுந்திரிங்க, நல்லா குளிச்சுட்டு நல்ல மனசார நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். எந்த கடவுளை நீங்கள் வணங்குறீங்களோ வீட்டில் நல்லா தீபம் பொருத்திட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் சூரிய பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போதே ஒரு நல்ல ரிலீஃப், பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ நான் ஃபாலோ பண்ணது இந்த 3 விஷயந்தான். ஒன்று, உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களோட கடனை அடைக்கும். 2வது, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை சரியான முறையில் பட்ஜெட்குள்ளே கொண்டு வரதும் உங்களோட கடனை அதிகரிக்காமல் கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 3வது, கடனில் இருக்கும்போது உங்களுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ரிலீஃப் பண்ணணும்னா ஒருத்தர்கிட்ட நம்மளை மீறின ஒரு பவர்கிட்ட தான் நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம சொல்லணும். ஸோ அந்த கடவுள்கிட்ட, அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டீங்க, நல்லா நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுறீங்க, வீட்டில் வந்து நல்லா நீங்கள் ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சு பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஸோ இந்த கடன் சுமை வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் ஃபைட் பண்ணி அந்த கடனையும் அடைச்சி லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலாம். ஸோ இந்த 3 விஷயம் தாங்க எனக்கு என்னோடய கடனெல்லாம் அடைச்சிட்டு வெளியே வந்து நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டியும் இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமும் ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனாலையும், பாசிட்டிவான திங்கிங் இருக்கிறதுனாலையும், நெகட்டிவான பீப்புள்ஸை விட்டு விலகி இருக்கிறதுனாலையும் தான். இம்பார்ட்டன்ட் விஷயமே அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட கடன் எல்லாமே கண்டிப்பாக தீந்துடும். ஓகே? ஸோ நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணுறதில்ல. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.